Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சிம்பிளா நல்ல டேஸ்டான சட்னி எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சின்ன வெங்காயம் புதினா சட்னி. இது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது கூட ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 பல் பூண்டு எடுத்துருக்கேன், தோலோடு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்ல கலர் கோல்டன் கலர் வரணும், அந்த அளவுக்கு வதக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு வெங்காயம் தனித்தனியாக வதக்கணும்னு அவசியம்னா எல்லாமே ஒன்றா போட்டே வதக்கலாம், ஈவனாக வறுபட்டுரும். இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். இது கூட காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் பார்த்துட்டு கூட குறைய சேர்த்துக்கலாம். இது காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ புதினா சேர்த்தாச்சு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா தக்காளி மசியணும், அந்த அளவுக்கு வதக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி கடலைப்பருப்பு தக்காளியெல்லாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இப்போ கல்லுப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டுட்டு அப்பப்போ கலந்து விடும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். நம்ம குயிக்காக செஞ்சிடலாம், அந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. நம்ம திருப்பி வதக்க போகிறதில்ல, அதனால் இந்த டயத்துலேயே நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம தாளிக்க தான் போகிறோம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கிறத பார்க்கலாம். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கனால ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கும்போது சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்தும் சேர்த்து நல்லா கலர் மாறட்டும். இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலராக பொரிஞ்சிருச்சு. இது கூட 2 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை அப்படி சட்னியோடு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சட்னியோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான சின்ன வெங்காயம் புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.